மகிழ்ச்சி இல்லை, எங்கள் வாழ்நாள் நன்றிகள் என்று சொன்னால் நான் உண்மையிலே மகிழ்ச்சி அடைவேன். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. தலைவர் அவர்களுக்கும் செயலருக்கும் இணை செயலர் பொருளர் ஆட்சிக்குழு உறுப்பினர் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி, புதுக்கோட்டை ரசிகர்கள் புதுமையான ரசிகர்கள் என்பதை நிரூபித்து எங்களை மகிழ்வித்திருக்கிறீர்கள். எங்கு கைதட்ட வேண்டுமோ, எங்கு ரசிக்க வேண்டுமோ அந்த ரசனையும் கைத்தட்டலையும் சரியாக எங்களுக்கு தந்து மகிழ்ச்சிப்படுத்திய அனைவருக்கும் நன்றியை சொல்லி, இப்போ தீர்ப்பு சரியாக ஒரு 3 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். தயவு செய்து அதிக நேரம் எடுத்துக்க மாட்டேன்னா 3 நிமிஷம். ஏன்னா அவர் பேச்சாளர் 3 நிமிஷம் கேட்டுட்டார். ஒரு நடுவர்ன்றதுக்காக ஒரு 3 நிமிஷம் பொறுத்துக்கலாம். வாலியும் சொல்லணும், கம்பனையும் கண்ணதாசனையும் சொல்லணும். கம்பன் கையாண்டது நிறைய நேரம் தேவைப்படுறதுக்கு எங்களுக்கு குறுகிய நேரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் ஒரு 3 நிமிடத்திலே தீர்ப்பாக சொல்லி, கம்பனை பெரிதும் கையாண்ட திரை இசை கவிஞர்கள் கவியரசு கண்ணதாசனா, காவிய கவிஞர் வாலியா. இதுதான் வாலி. மிக சொன்ன பாட்டுனா அருமையான பாட்டு தான். தன் உயிர் பிரிவதை பார்த்தவர் இல்லை. நான் உயிர் பிரிவதை பார்த்தவங்களே கிடையாது, ஆனால் என் உயிர் பிரியுது, அதை நான் பார்க்குறேன் அப்படின்னு அந்த சோகத்தை அவர் எடுத்து சொன்னது வாலி சொன்னதான் அந்த பாட்டு. வள்ளல் வள்ளல்னு ராமனை பல இடங்கள்ல கம்பர் சொல்லுவார். அவனை வள்ளல்னு சொல்லுவார். கைகை கிட்ட கெஞ்சிறப்ப தசரதன் கெஞ்சுவான், உள்ளம் உவந்தது செய்வேன் ஒன்றும் நோகேன் கேள் கைகையே, வள்ளல் உன் மைந்தன் ராமன் மீது ஆணை அப்படின்வான். வள்ளல்னு அங்கேயே சொல்லுவான். அந்த அரசவையில வந்து உட்காருகிற பொழுது வசிஷ்டர் பார்த்துட்டு ராமனை பார்த்து வனைந்தனிய திருமேனி வள்ளல் அப்படின்வாரு. வள்ளல் வள்ளல் நிறைய இடத்துல சொல்லுவாங்க. அந்த கருணை யார் மீது கொண்டான்? அவன் எல்லா இடங்களிலும் கருணை கொண்டவன். தவளை மீது ஒரு கருணை கொண்டவன். அந்த தவளைக்கு மோட்சம், அந்த கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்தவன். தவளைக்கு கருணை கொண்டவன். பிற உயர்வு மீது கருணை கொண்டவன். கருணை கொண்டதால் அவன் கால் துகள்பட்டு கருங்கல்லாக கிடந்த அகலிகை பெண்ணானால் அவன் மீது கருணை கொண்டவன். எனவே கருணை இருந்ததால் அவன் வள்ளல் என்று பேசப்பட்டான். எடுத்து கையாள்றார் வாலி. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், ஒன்றும் இருந்தால் தலைவனாகலாம். இந்த 3 இருந்தால் தலைவனாகலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. இங்க வாலி நிறைய வாலி பாட்டு இருக்கு, எடுத்து சொன்னா நிறைய நேரம் இல்லை. இப்போ நிறைவா இப்படி வருவோம். வாலி அவதார புருஷன்ல கம்பராமாயணத்தை எழுத தொடங்குற பொழுது அவர் எவ்வளவு தன்னடக்கத்தோட சொல்றாரு பாருங்க. ஓசை பெற்று உயிர் பார்க்கடல் உற்றரோ பூசை முக்கவும் நப்பு முக்கென ஆசை பெற்று அறியல் விட்டேன் மற்றி காசில் குற்றத்து ராமன் கதையரோ அப்படின்னு பூனை போய் பார்க்கடலை பார்த்துட்டு, ஆஹா இவ்வளவு பாடு இருக்கு, இது எல்லாத்தையும் நக்கி நக்கி குடிச்சிடணும்னு பூனை ஆசைப்பட்டு தோத்து போன மாதிரி நான் கம்பனை போய் எழுத வந்திருக்கேன், நம்ம வந்து ராமனை போய் எழுத வந்திருக்கேன், என்னால முடியுமா, நான் ஒரு சின்ன பூனை மாதிரி பார்க்கடல் ஓரத்தில் நிற்கிறேன்னு தன்னடக்கத்தோட கம்பர் சொல்றார். கவிச்சக்கரவர்த்தி கம்பரால் முடியும். தன்னடக்கம் எவ்வளவு தன்னடக்கமா சொல்றாரு. ஒரு பூனை பார்க்கடல் ஓரமா நிற்குது, இவ்வளவு பாலா, நமக்கு ஒரு குட்டம் வச்சு பால் கடிச்சாலே நக்கி நக்கி குடிச்சிருவோமே, இவ்வளவு பால் கடலா, இது எல்லாத்தையும் குடிச்சிரும் அப்படின்னா முடியுமா பூனையால? அதை தான் அவர் சொல்றாரு. ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்றதோ பூசை மிக்கவும் நக்குமு புக்கென ஆசை பெற்று அறையலுற்றேன் மற்றி காசில் குற்றத்து ராமன் கதையரோ. இவன் கதையை நான் எழுத முடியுமான்னு தன்னடக்கமா சொல்றாரு. இங்கே அப்படியே அவதார புருஷன்ல வாலி எழுத வர அவர் சொல்றாரு.